வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் டேயில் சொல்லியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டாடா மோட்டார்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரல. ஸோ அதனால் இதில் என்ட்ரி எதுவும் இல்லை. டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம 972 அந்த ஜோன்லேயே பை சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அது 972 ட்ரேட் ஆகிட்டு 74 அந்த ஜோனில் நமக்கு பை எடுத்துகிட்டு 985 வரையுமே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது இன்னுமே நமக்கு டார்கெட் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எகைன் வந்து டிப்போ வந்துச்சு அப்படின்னா பை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, HCL டெக். இதில் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து பார்த்தோன்னா HCL டெக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 26,023 26,072, S1 S2 25,880 25,828. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை, சைடுவேஸாக தான் மூவ் ஆகிருக்கு. எகைன் நம்மளோட R1 R2 ரேஞ்ச் வந்ததுன்னா செல்லிங்க்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாகவே வந்துட்டு இந்த ஜோன் தான் நமக்கு வந்து ரெசன்ட் ஜோனாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 22,070ங்கிறது ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 54,191 54,245. S1 S2 53,880 53,834. லாஸ்ட் 2 டேஸாகவே வந்துட்டு நம்மளோட R1 R2 ரேஞ்சிலே டச் ஆகி மூவ் ஆகிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கே கூட கொஞ்சம் டவுன் சைடு ஓப்பனிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R1 R2 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு செல்லிங்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா HCL டெக், அதாவது ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸாக சொல்லியிருந்தோம். இதை வந்துட்டு பை அரௌண்ட் 1758 அந்த ஜோனில் பை எடுத்தோன்னா 1810 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி பையிங் எடுத்து மூவிங் கொடுத்துருக்கு. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட்டில் வந்து இது ஓவர் புல்லிஸாக உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா இருக்க எல்லா ஹையுமே பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப பாட்டம் ஜோன் வந்து நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான புல்லிஸ் வியூவில் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு பாட்டம் வந்து ப்ரீவியஸாக இருக்க லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கான ஜோன் வந்துட்டு இது தான் 1710 அந்த ஜோனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் தான் செல்லிங்க்கான சான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இது ஒரு சப்போர்ட்டாகவே எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து நமக்கு இந்த பொசிஷனில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு 697 இந்த லோவுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா பொசிஷனில் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜோனை நம்ம பை எடுத்தோன்னா நம்ம இன்ட்ராடே வந்து எவ்ரி 10 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜோனில் பார்த்தோன்னா பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் அடுத்து 15 மினிட்ஸை மாற்றிங்க. 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ஹை எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா 1777. எகைன் வந்துட்டு ஒரு லோ வந்துட்டு திரும்ப ஒரு ஹை வந்துட்டு 2 ஹையுமே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷாக பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்துட்டு நம்ம பை அரௌண்ட் அந்த ஜோன்ஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு பை எடுத்துகிட்டு மேலே 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா. ஏன்னா எவ்ரி லோ வந்து நமக்கு பைக்கான சான்சஸாக தான் இருக்குது HCL டெக்கை பொறுத்தளவில். ஸோ லைவ் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் எது டவுட் இருந்துச்சுனாலும் ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னாலும் லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.